வணக்கம். ஆன்மீக செய்திகள். காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தை தொடர்ந்து தினமும் காலை மாலை வேளைகளில் அன்னவாகனம், சேஷவாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. விழாவின் 7ஆம் நாளான இன்று காலை அஷ்டபுஜ பெருமாள் ஆபரணங்கள் அணிந்து ராஜ அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். கோயிலில் இருந்து புறப்பட்ட தேர் ரங்கசாமி குளம், டி.கே. நம்பி தெரு, செட்டி தெரு, கோயில் மாடவீதி வழியாக வலம் வந்தது. திரளான பக்தர்கள் தீபாராதனை காட்டி வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சாட்டுதல் வைபவத்துடன் துவங்கியது. கடந்த 5ஆம் தேதி முதல் அக்னிச்சட்டி எடுத்தல், 1000 கண் பானை, முளைப்பாரி, அலகு குத்தி காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றினர். இன்று காலை கம்பம் வேளாள பெருமக்கள் சார்பில் மஞ்சள் நீராட்டம் சுவாமி ஊர்வலத்துடன் நடைபெற்றது. பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி கம்பம் நகரின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலம் வந்து அருள்பாலித்தார். மஞ்சள் நீர் ஊர்வலத்தில் வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரூற்றி உற்சாகமாக கொண்டாடினர். கொடைக்கானல் மூஞ்சிக்கல் ஆனந்தகிரி 1வது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியமாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயில் திருவிழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி கணபதி ஹோமம், கோமாதா பூஜை, கொடியேற்றம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் நகரில் மண்டகப்படிகள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பர பவனியில் வீதி உலா சென்று எழுந்தருளி அருள் பாலித்தார். தொடர்ந்து வேலப்பா பக்த சபையினரால் நடத்தப்படும் திருக்கல்யாணம், விருந்து உபச்சாரம், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலிலிருந்து அழகர் புறப்பட்டு ஆற்றில் இறங்கும் வைபவம், மலர் வழிபாட்டு விழா மற்றும் அம்மன் ஊஞ்சல் உற்சவங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை அக்னிச்சட்டி எடுத்தல் மற்றும் பறவை காவடி, பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெரிய மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உப்பட்டி மேஸ்திரிகுன்னு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 6ஆம் தேதி சேலக்குண்ண ஆற்றங்கரையில் இருந்து தீர்த்தக்குளம் முளைப்பாறை எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு கணபதி பூஜை, பஞ்சகவிய பூஜை, புண்ணியாக வாசம் உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது.
தொடர்ந்து இரவு பாவினா அபிஷேகம், எந்திர சமர்ப்பணம், அஷ்டபந்தன மருந்து சார்த்துதல் மற்றும் கோபுர கலசம் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை 2ஆம் கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் கலசங்களில் புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து செல்வ கணபதி, பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அன்னதானம் நடைபெற்றது. கும்பாபிஷேக பூஜைகளை தியாகராஜ குருக்கள் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. Thank you.